வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு 7th கிளாஸ்ல சயின்ஸ்ல மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது வேரின் மாற்றுருக்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்துல 2 சிறிய விதைகள் மண்ணுக்குள்ள புதைந்து கிடக்குது. முதல் விதை எப்போதும் புலம்பிக் கொண்டே இருக்கும். ஐயோ, இந்த மண் எவ்வளவு இருட்டா இருக்கு, மேல இருக்கிற பாறை ரொம்ப கனமா இருக்கு, மழை பெய்தா சேரும் சகதியுமா மாறுது, வெயில் அடிச்சா மண் இறுகி போகுது, இந்த சூழ்நிலையில நான் எப்படி வளர்வேன், என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வளர்ச்சியை நிறுத்திட்டு முதல் விதை. ஸோ அடுத்தால 2வது விதை என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க. அது தனக்குள்ள ஒரு உறுதியை எடுத்துக்கிடுது. சூழ்நிலை எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி, பாறை என்ன அமுக்கினாலும் சரி, நான் வெந்து தனிய போவதில்லை. இந்த நெருக்கடிய நான் என் பலமா மாற்றி மண்ணை பிளந்துக்கிட்டு மேல வருவேன் அப்படின்ட்டு இந்த 2வது விதை என்ன சொல்லுது. இந்த 2வது விதைக்குள்ள என்ன இருக்கு, உள்ள எரியும் தாகும் சவால்களை தாங்கும் திறன் இந்த 2வது விதைக்கு இருக்கு. அதாவது 2வது விதைக்கு ஒரு பெரும் ஆற்றலை கொடுத்து மண் வறண்டு போச்சு. அந்த விதை சோர்ந்து போகல. தன்னோட வேர்களை உணவை சேமிக்கும் வேர்களா, அதாவது ஃபுட் ஸ்டோரேஜ் ரூட்ஸா என்ன செஞ்சுட்டு மாற்றி வேற என்ன செஞ்சிருக்கு, வேர்ல கேரட் பீட்ரூட் போல உணவை சேமித்து வறட்சி எரிஞ்சிட்டு எதிர்கொண்டுட்டு பயங்கரமான புயல் காற்று வீசிய போது மரமா மாறி அந்த விதை எரிஞ்சிருக்கு, சாய்ந்து விடல. ஆலமரம் போல தன் கிளைகளிலிருந்து தூண் வேர்களை, அதாவது ப்ராப் ரூட் அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட், அதாவது தாங்கி நிக்கிற மாதிரி பூமிக்கு அனுப்பி பாறையும் பிளந்து மண்ணை உறுதியாக இணைச்சிட்டு பிடிச்சுக்கிட்டு ஆலமரம். ஸோ சுற்றி சேரும் சகதியுமான சதுப்பு நிலமாக மாறிய போதும் அந்த விதை என்ன செய்யல, சுவாசிக்க காற்று இல்லைன்னு சொல்லிட்டு அந்த விதை என்ன செய்யல, அழல. கண்டல் மரங்களை போலதான் தன் வேர்களை மேல் நோக்கி வளர்ந்து சுவாச வேர்களை, ஏதாவது பிரெத் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் மாற்றி காற்றில் உள்ள ஆக்சிஜனை நேரடியாக சுவாசித்தது. முதல் விதை என்ன செஞ்சுட்டு சவால்களை கண்டு பயந்து என்ன செஞ்சுட்டு மண்ணுக்குள்ளே மடிந்து போயிட்டு. ஆனா 2வது விதை தன்னுடைய வெந்தோம் என்ற சகிப்பு தன்மையாலும் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றி கொண்டதாலும், அதாவது அடாப்டேஷன் மாறிக்கிட்டு ஒரு மாபெரும் மரமாக என்ன உருவெடுத்து காட்டுச்சு. மாணவர்களே, இந்த கதையில வந்த 2வது விதை போலதான் தாவரங்கள் தங்கள் வாழ்வாரத்திற்காக தங்களை மாற்றி கொள்கின்றன. தாவரங்களால் நிச்சயம் முடியாது, நகர முடியாது. அதனால அவை இருக்கும் இடத்திலேயே சவால்களை எதிர்கொள்ள உருவமாற்றம், அதாவது ரூட் மாடிஃபிகேஷன், நம்ம இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். ரூட் மாடிஃபிகேஷன் செய்யுது. வறட்சியை ஜெயிக்க ஃபுட் ஸ்டோரேஜ், அதிகப்படியான உணவை சேமிக்கின்றன. அதாவது எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்றாங்க, கேரட் பீட்ரூட் முள்ளங்கிலாம் என்ன வேர்ல தான் அதோட ஃபுட் ஸ்டோரேஜ் நடக்குது. புயலை ஜெயிக்க மெக்கானிக்கல் சப்போர்ட் நடக்குது. மரத்தை தாங்கி பிடிக்க கூடுதலை வேர்களை என்ன உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆலமரத்தின் தூண் வேர்கள், கரும்பின் முட்டு வேர்கள் காற்று இல்லாம என்ன ஜெயிக்க கேஸ் எக்ஸ்சேஞ்ச், சேற்றுக்கு வெளியே வேர்கள் நீட்டி சுவாசிக்கின்றன. கண்டல் மரங்களின் சுவாச வேர்கள், எக்ஸாம்பிளுக்கு இதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா மாணவர்களே, உங்களுக்கும் தேர்வுகள் கடினமாக பாடங்கள் சூழ்நிலைகள் ஏன்னா பல தடைகள் உங்களுக்கு வரலாம். முதல் விதையை போல சாக்கு போக்கு சொல்லி முடங்கிடாதீங்க. உங்களுக்குள்ளேயும் அந்த வெந்தோம் என்ற முயற்சி தாகமும் இருந்தால் தாவரங்கள் வேர்களை மாற்றி தப்பிப்பது போல என்ன செஞ்சிடலாம், நம்மளும் நீங்களும் என்ன செஞ்சிடலாம், உங்கள் உழைப்பை படிக்கும் முறையை என்ன மாற்றி சவாலை என்ன ஜெயிக்க முடியும். ஸோ இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வேரின் மாற்றுகள் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் சிமுலேஷன் ஷேர் பண்ணுறேன். நம்ம இன்னைக்கு மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? தாவர மாற்று உருவாக்கம் பிளான்ட் மாடிஃபிகேஷன் என்றால் என்ன? சாதாரணமாக தாவரத்தின் உறுப்புகளான வேர் நீரை உறிஞ்ச, தண்டு சூரிய ஒளியை பெற, இலை ஒளிச்சேர்க்கை செய்ய என பணியாற்றுகின்றன. ஆனால் சில தாவரங்களில் உணவு சேமிப்பு, எந்திரவியல் தாக்குதல், பாதுகாப்பு மற்றும் பிற முக்கிய பணிகளுக்காக
வேர் தண்டு இலைகள் தங்கள் வடிவம் மற்றும் அமைப்பை என்ன செஞ்சு மாற்றி கொள்கின்றன. இதை என்ன சொல்றாங்க? மாற்று உருவாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்கள் நம்ம என்ன செய்வோம்? வெவ்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளோட ஆடைகளையும் கருவிகளையும் என்ன செய்வோம்? மாற்றிக்கொள்வோம். அப்படிதானே? அதே போலதான் தாவரங்களையும் உறுப்புகளான அதாவது ரூட், ஸ்டெம்னா தண்டு, லீவ்ஸ்னா இலைகள் ஆகியவை வழக்கமான வேலைகளை தவிர தங்களுடைய வடிவம் மற்றும் அமைப்பை மாற்றி சிறப்பு சில வேலைகள் என்ன செய்யுது. பொதுவாக தாவர உறுப்புகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ஃபங்க்ஷன் முதன்மை பணிகள் வந்து உண்டு. ஸோ இந்த ரூட்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதாவது மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரூட்ஸ் என்ன வேலை செய்யுது அப்படின்னா தாவரத்தை ஊன்றி நிறுத்த மற்றும் அப்சர்வ் வாட்டர் நீரை உறிஞ்சதுக்கு, அப்புறம் மினரல்ஸ் கனிமத்த தாதுக்களை வந்து உறிஞ்சதுக்கு இந்த வேர்கள் தான் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இப்போ லீவ்ஸ் இந்த இலைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒளிச்சேர்க்கை செய்ய, தண்டுகள் எடுத்தோம் அப்படின்னா தாங்கி நிற்கவும் நீரை கடத்ததுக்கும் என்னச்சுது பயன்படுத்துது. ஆனா சில தாவரங்கள்ல உணவு சேமிப்பு அதாவது ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயந்திர தாக்குதல் அதாவது மெக்கானிக்கல் சப்போர்ட் மற்றும் பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் போன்ற சிறப்பு பணிகளுக்காக உறுப்புகள் என்ன செய்யுது? தாவரத்தோட உறுப்புகள் என்ன செய்யுது? மாறுது. அதுக்கு தான் நம்ம என்ன செய்றோம்? மாடிஃபிகேஷன், மாற்று மாற்றுரு அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ மாற்றுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது தாவரங்கள் அதோட தேவைக்காக என்ன செய்யுது? தன்னோட உறுப்புகள் என்ன செய்யுது? மாத்துது. ஸோ அதை பத்தி தான் அந்த மாதிரி தான் என்னென்ன தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல ஒவ்வொன்றா நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேரட். கேரட் உணவு சேமிப்பு ஆணிவேர். இதோட வேரோட வடிவம் எப்படி இருக்கும்னா கூம்பு வடிவம், அதாவது கோனிக்கல் ரூட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கூம்பு வடிவ வேர் வந்து இதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நடுவு இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? கேரட் என்பது ஒரு தாவரத்தின் காய் அல்ல, மாறாக அதன் தடித்த ஆணி வேராகும். இதன் அடிப்பகுதி அகன்றும் நுனிப்பகுதி படிப்படியாக குறுகியும் கூம்பு வடிவுல காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுனிப்பகுதி எப்படி இருக்கும்? கூம்பு வடிவில் இருக்கும். கேரட் நீங்க வீட்டுல பார்த்துருப்பீங்களா? காய்கறி இடையெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படிதானே? ஸோ கேரட் எப்படி இருக்கும்? கூம்பு வடிவுல இருக்கும். ஸோ வேர்ல தான் என்ன செஞ்சிருக்கு? உணவை சேமித்து வச்சிருக்கு. இந்த தாவரம் என்ன பண்ணிருக்கு? வேர்ல அதோட உணவை என்ன செஞ்சிருக்கு? நிலத்துக்கு அடியில அதோட உணவை என்ன செய்யுது? சேமிக்குது. ஸோ இதோட வேர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கூம்பு வடிவ வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தால ரேடிஷ் அதாவது முள்ளங்கி பத்தி பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாருங்க இதோட டாப் ஷேப் ரூட் பம்பாய் வடிவ வேர் அடிப்பாகும் உருண்டையா இருக்கும், நுனிப்பகுதி வந்து கூர்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முள்ளங்கின் ஆணி வேர் அது அடிப்பகுதியில் என்ன செய்யும்? பருத்தும் இரு முனைகள கூர்மையடைந்தும் கதிர் வடிவில் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பிண்டில் ஷேப் சேமிப்பு வந்து வேறாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தால பார்க்க போறது பீட்ரூட் பத்தி பார்க்க போறோம். பீட்ரூட் என்ன வேலை செய்யுது? ஸோ பீட்ரூட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீட்ரூட் மற்றும் டர்னிப்பில் ஆணி வேராது பம்பரம் போன்ற வடிவத்தை பெருகுது அப்படின்னு. அந்த வேர் வந்து எப்படி இருக்குன்னா பம்பரம் போன்ற ஒரு வடிவத்தை பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடிப்புறம் எப்படி இருக்கும்? உருண்டையாகவும் நுனிப்பகுதி திடீரென குறுகலாகவும் இருக்கும் பீட்ரூட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேர்ல எப்படி இந்த உணவு வந்து சேமிக்குது. ஸோ அதுல என்னென்ன வகைகள்லாம் என்னென்ன தாவரங்கள்லாம் இருக்கு? கேரட்டு, முள்ளங்கி, பீட்ரூட் அதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பீட்ரூட் வந்து அது வந்து அதோட வேர்ல வந்து எந்த மாதிரி வேர் வந்து எப்படி இருக்கு? பீட்ரூட் வந்து ஆணி வேர் பம்பரம் போன்ற அடிவு ஒன் வேர்ட்ல கேட்கலாம். பீட்ரூட்டோட ஆணி வேர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் நீங்க எழுத தெரிஞ்சுக்கணும். பம்பரம் போன்ற வடிவத்தை பெறுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய அடிப்புறம் உருண்டையாகவும் நுனிப்பகுதி திடீரென குறுகலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தால ஆலமரத்தோட தூண் வேர்கள் பத்தி பார்க்க போறோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா வா இந்த இது வந்து வான்வெளி பகுதியிலிருந்து உருவாகி கூடுதல் ஆதரவை தரும் வேர்களை பற்றி இதுல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த வந்து தண்டு அல்லது இலையிலிருந்து உருவாகும் வேர்களுக்கு தான் என்ன சொல்றாங்க? மாற்று வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ப்ராப் ரூட் இந்த தூண் வேர்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ப்ராப் ரூட் சொல்றாங்க. அதாவது கிடைமட்ட கிளையிலிருந்து செங்குத்தாக கீழே வளரும் வேர்கள். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஆலமரத்தை வந்து எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. ஆலமரம் மிக பெரியதாக இருப்பதால் மரத்தின் கிடைமட்ட கிளையிலிருந்து செங்குத்தாக என்ன செய்யும்? கீழ் நோக்கி வளரும் வேர்கள் தூண் போல் தாங்குதல் தருகின்றன. வேர்கள் என்ன செய்யும்?
தூண் மாதிரி என்ன செய்யும் அந்த ஆலமரத்தை பிடிச்சுக்கிடுது. ஸோ புயல் வந்தாலும் என்ன செய்யாது, அங்க இங்க அசையாது. ஸோ அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர்கள் தூண் போல தாங்குகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தால நம்ம பார்க்க போறது கரும்புக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கரும்புக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கரும்பு அண்ட் சோளம் முட்டு வேர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரும்பு மற்றும் சோளத்தின் அடிப்பகுதியில் உள்ள கணுக்கிலிருந்து கொத்து கொத்தாக உருவாகும் வெற்றிட வேர்கள் தாவரத்திற்கு முட்டு கொடுத்து தாங்குகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வேர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா முட்டு வேர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தாவரத்திற்கு முட்டு கொடுத்து தாங்குகின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தல நம்ம பார்க்க போறது வெற்றிலை. வெற்றிலைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வெற்றிலை மிளகு இது வந்து பற்று வேர்கள் அப்படின்னு சொல்றாங்க. வெற்றிலை மற்றும் மிளகு தாவரங்களில் தண்டின் கணுக்களிலிருந்து தோன்றும் வேர்கள். தண்டிலிருந்து தோன்றும் வேர்கள். வேர்கள் பிற ஆதாரங்களை பற்றி கொண்டு மேலே ஏற உதவுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தல பாருங்க, அவிசினியா அதாவது சுவாச வேர்கள் சொல்றாங்க. அதாவது பிரெத்திங் ரூட்ஸ் அல்லது நீமட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சதுப்பு நிலங்களில் வளரும் அவிசினியா போன்ற தாவரங்களில் ஆக்சிஜன் பெற நிலத்திற்கு மேலே குச்சி போன்ற வேர்கள் வந்து வளருமா. குச்சி போன்ற வேர்கள் இருந்துச்சு வளருகின்றன. இதுல வந்து போர்ஸ் என்ற துளைகள் வந்து இருக்குமா. இதுல வந்து என்ன செய்யும், போர்ஸ் போன்ற துளைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சதுப்பு நிலங்களில் ஆக்சிஜன் குறைவாக இருக்கும். சதுப்பு நிலம் தெரியும் எப்போ சகுதி மாதிரி இருக்கும். ஸோ அதுல என்ன இருக்குமா, ஆக்சிஜன் கம்மியா இருக்கனால அவிசினியா மரத்தின் வேர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிலத்திற்கு மேல நிமிர்ந்து துளைகளுடன் ஆணி போல் வளர்ந்து காற்றில் என்ன செய்து ஆக்சிஜனை பெறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிமோட்டோஃபோர்ஸ்னா உங்களுக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கும். அதாவது வாயு பரிமாற்றம் எப்படி நடக்குது, ஆக்சிஜன் குறைவா இருப்பதனால அதோட வேர்கள் என்ன பண்ணுது, அந்த ரூட்ஸ் வந்து எப்படி மாற்றியமைக்குது, மேல் நோக்கி வளருது. எப்பவுமே வேர்கள் நம்மளுக்கு என்ன தெரியும், கீழ் நோக்கி வளருதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா வந்து அப்படி இல்லை. இதுல வந்து என்ன செய்யுது, ஆக்சிஜன் பற்றாக்குறையில அது வேர் வந்து மாறி நம்ம இப்ப மாற்றத்தை பத்தி தான் மாடிஃபிகேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதோட வேர் என்ன செய்யுது, மாறுது மேல் நோக்கி. அது ஆக்சிஜன் கிடைக்க என்ன பண்ணுது, தன்னோட வேரை மேல் நோக்கி ஆக்சிஜன் கிடைக்க மேல் நோக்கி என்ன செய்யுது, வளருது. இப்ப அடுத்தால நம்ம பார்க்க போறது வாண்டா, அதாவது தொற்று வேர்கள். மரங்கள் மீது வளரும் வாண்டா தாவரத்தின் தொற்று வேர்கள் உள்ள வெலமன் திசு, அதாவது வெலமன் டிஷ்யூ காற்றின் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு என்ன செய்யுது, பயன்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாண்டா வந்து என்ன செய்யுது அப்படின்னா, வாண்டா போன்ற தாவரங்கள் மற்ற மரங்களில் பற்றி வளரும். இவற்றில் உள்ள வெலமன் திசு அதாவது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை என்ன செய்யும், உறிஞ்சி ஒளிச்சேர்க்கை செய்ய உதவுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தூண் வேர்கள் என்ன, முட்டு வேர்கள்லாம் என்ன, ரூட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துருப்பீங்க. அப்படிதான் கோணிக்கல் வேர்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க. இது வந்து வேர்ல நடந்த மாற்றங்கள். வேர்ல நடந்த மாற்றங்கள். இப்போ நம்ம அடுத்துல பார்க்க போது தண்டுல என்னென்ன மாற்றங்கள் நடக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். தண்டுல என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்கு, எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வீட்ல கூட அடிக்கடி அதுல வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம் அந்த காய்கறிலாம். எஸ் கரெக்ட். என்னது பொட்டேட்டோ, ஆனியன் அப்படிதானே. இதெல்லாம் என்ன தண்டுல இருந்து தான் என்ன செய்யும், உணவை ஃபுட்டை வந்து என்ன செய்யும் சேர்க்கும். தண்டுல இருந்து என்ன செய்யும், வேர்ல இருந்து. இது வந்து வேர். கீழே தான் என்ன இருக்கும், தரைக்கில் தண்டு மாற்று அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் ஆகிய வேர்கள் அல்ல, இவை உணவை சேமிக்க மாற்று உறைவடைந்த தரைகள் தண்டுகள் ஆகும். தரைகள் தண்டுகள் கேட்டா நீங்க என்ன சொல்லணும், இதை தான் நீங்க எக்ஸாம்பிளா எழுதணும். சரியா. இப்போ உருளைக்கிழங்கு வெங்காயம் அப்படின்னா தரைகள் தண்டுகள் அப்படின்னு நீங்க எழுதணும். சரியா. இப்ப அடுத்தால சப்பாத்தி கள்ளி தண்டு. இதே என்ன சொல்றாங்க, தண்டு தண்டுல என்ன செஞ்சிருக்கு, மாற்றுகள் நடந்திருக்கு. அதாவது சப்பாத்தி கள்ளி பார்த்திருப்பீங்க, அதோட இலை எப்படி இருக்கும், தட்டையா இருக்கும் அப்படிதானே, பச்சையாட்டு இருக்கும். உண்மையிலே அதனோட தண்டு அதுதான். அந்த தண்டு வந்து அதுதான். இதுலதான் என்ன செய்யுது, ஒளிச்சேர்க்கை வந்து என்ன செய்யுது நடக்குது. ஸோ சப்பாத்தி கள்ளி என்ன பண்ணுது அப்படின்னா அதோட இலை வந்து தட்டையா இருக்கும். ஸோ அதுலதான் என்ன செய்யும், ஒளிச்சேர்க்கை நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இலையில என்ன நடக்கு, என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு பார்ப்போமா. சப்பாத்தி கள்ளி முட்கள். முட்கள் இருக்குல்ல, சப்பாத்தி கல்லில் காணப்படும் முட்கள் உண்மையிலே மாற்றுடைந்த இலைகள். பாத்தீங்களா, நம்ம இவ்வளவு நாள் முட்கள் முட்கள் நினைச்சோம், அது வந்து இலைகளாம்.
சப்பாத்தி கல்லில காணப்படும் அந்த முட்கள் வந்து என்ன சொல்றாங்க? உண்மையிலேயே அது வந்து மாற்று உருவம் அடைந்த இலைகள் அப்படின்னு சொல்றாங்க. இவை நீராவி போக்க குறைக்கவும், தாவரத்தை பாதுகாக்கிறதுக்கும் உதவுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது பட்டாணி இலை பற்று கம்பி. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போமா? பட்டாணி தாவரத்தின் இலைகள் சுருள் போன்ற பற்று கம்பிகளாக மாறி ஆஸ்பாரம் பற்றி கொண்டு தாவரம் மேலே ஏற உதவுகின்றன அப்படின்னு. இது வந்து ஒரு ஒரு செடியை என்ன செய்யும்? பற்றி கொண்டு என்ன செய்யுது? மேலே ஏறி வருது. இந்த பட்டாணி இலை பற்று கம்பி. ஸோ இது வந்து சுருள் சுருளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இலையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கு? அது என்ன எந்தெந்த தாவரம் அப்படின்னு பார்த்தீங்க? அப்புறம் தண்டில் நடக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க. வேர்ல என்னெல்லாம் நடந்துச்சு? வேர்ல ஃபுட் ஸ்டோரேஜ் பண்ணி அதோட வேர்லாம் என்னென்ன வடிவத்துல இருந்துச்சு? முள்ளங்கில கதிர் வடிவம் இருக்கு. பீட்ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பம்பரம் வடிவம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்தீங்க. அதான் ஆலமரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் சப்போர்ட் அதாவது அதோட வேர் வந்து எப்படி சப்போர்ட்டா அதான் மெக்கானிக்கல் சப்போர்ட் அதாவது தாங்கி நிக்குது. அந்த ஆலமரத்த அந்த தூண் வேர்கள் எப்படி தாங்கி நிக்கின்னு பார்த்தீங்க. ஸோ கரும்புல எப்படி தாங்கி நின்னுச்சு, அப்புறம் வெற்றிலை, மிளகுல எப்படி தாங்கி நின்னுச்சு அப்படின்னு பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பாருங்க அந்த அந்த ஆக்ஸிஜன் கிடைக்காத டைம்ல அது என்ன பண்ணுது? வேர்கள மேல் நோக்கி எப்படி கொண்டு வந்து சுவாசிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்ப அடுத்தல பார்க்க போறது, இதுல வந்து பாருங்க கேரட் குடுத்துருப்பாங்க. முள்ளங்கி குடுத்துருக்காங்க. பீட்ரூட் குடுத்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? புடுங்க சொல்லியிருக்காங்க. பிடுங்கி பார்ப்போமா? இப்போ பிடுங்கிட்டோம். என்ன பண்ணியிருக்காங்க? இதனுடைய ஆணிவேர் அடிப்பகுதியில் அகன்றும், நுனிப்பகுதியில் படிப்படியாக குறுகியும் நுனிப்பகுதியில் என்ன செய்யும்? படிப்படியாக குறுகியும் கூம்பு வடிவில் உள்ளது. இது வந்து உணவை சேமித்து தடித்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப அடுத்தால வந்து முள்ளங்கி பார்க்க போறோம். முள்ளங்கி கதிர் வடிவ ஆணிவேர் அதாவது ஸ்பிண்டில் ஷேப் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆணிவேர் நடுவுல என்ன செய்யும்? பருத்தும் இரு முனைகள கூர்மையடைந்தும் கதிர் வடிவில காணப்படுது. கதிர் வடிவில காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப அடுத்தல பீட்ரூட்ட நம்ம என்ன செய்யணும்? புடுங்க போறோம். பிடுங்குவோமா? பிடுங்கியாச்சு. இப்போ பீட்ரூட் வந்து பம்பர வடிவ ஆணிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பம்பர வடிவ இதெல்லாம் ஒன் வேர்டுக்கு கேட்பாங்க. நீங்க வந்து எழுதணும். பீட்ரூட்டோட ஆணிவேர் எப்படி இருக்கும்? பீட்ரூட் ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? பம்பர வடிவ ஆணிவேர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதோட ஆணிவேர் பம்பரம் போல அடிப்புறம் உருண்டையாகவும், நுனிப்பகுதி குறுகலாகவும் மாறி மாறி என்ன செய்யும்? உணவை சேமிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப அடுத்தால என்ன கொடுத்துருக்காங்க? இப்ப நம்ம இதுல இருந்து நம்ம பாத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாற்றுகள் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கேரட் வந்து கூ சே உணவை சேமிக்கும் கூம்பு வடிவ ஆணிவேர் குடுத்துருக்காங்க. அப்படிதானே? இதனோட உணவை எதுல சேமிக்கும்? வேர்லயா? தண்டுலயா? இலையிலயா? அப்படிங்கிறத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ இப்ப நடத்துல இருந்து நான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இப்ப ஆன்சர் பண்ணுவோம். சரியா? இப்போ கேரட் வந்து எதுல உணவை சேமிக்கும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எஸ் கரெக்ட். வேரில் மாற்றுரு. இல்ல சரின்னு சொல்லிட்டாங்க. வேர்ல தான் என்ன செய்யும்? அதோட உணவை சேர்த்து வைக்கும். அடுத்தல என்ன கொடுத்துருக்காங்க? உருளைக்கிழங்கு. அது குடுத்துருக்காங்க. ஸோ இது எதுல உணவ சேமித்து வைக்கும்? எஸ் கரெக்ட். தண்டின் மாற்றுரு. ஸோ அடுத்தால சப்பாத்தி கள்ளி முள்ளு குடுத்துருக்காங்க. சப்பாத்தி கள்ளி முள்ளு நீராவி போக்கை குறைக்க மாறுபட்ட இலை. ஸோ இது வந்து எந்த இது சொல்லியிருக்காங்க? வேரின் மாற்றுரு, தண்டின் மாற்றுரு, இலையின் மாற்றுரு குடுத்துருக்காங்க. ஸோ இது எதுல வரும்? சப்பாத்தி கள்ளி முள்ளு வந்து எதுல மாற்றுரு ஆயிருக்கு? நம்ம இப்பதானே பார்த்தோம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எஸ் கரெக்ட். எதுல வரும்? இலையின் மாற்றுரு. கரெக்டான்னு பார்ப்போமா? சரி. அடுத்தால ஆலமர தூண்வேர் அதாவது ப்ராப் ரூட் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல வந்து பன்யான்ங்கிறத ஆலமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? கிளையிலிருந்து செங்குத்தாக வளரும் தாங்கு வேர் கொடுத்துருக்காங்க. இதோட மாற்றம் எதில் நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லணும். வேர்ல மாற்றுறோமா, இல்ல தண்டில் நடந்திருக்கா, இல்ல இலையில் நடந்திருக்கா அப்படிங்கறத சொல்லணும். ஸோ இது எதில் நடந்திருக்கு? வேரா, தண்டா, இலையா அப்படிங்கறத நீங்க சொல்லணும். நம்ம இப்பதானே பார்த்தோம். வேர்ப்பா வேரா போட்டு வைப்போமா?
எஸ், வேர்ல தான் நினைஞ்சிருக்கு, அதோட மாற்றம் நடந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்தால பார்க்க போறது பட்டாணி சுருள் பற்று கம்பி. ஆதாரம் பற்றிக்கொள்ள சுருளாக மாறிய இலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல எது வரும்? வேரா? இதுல மாற்றம் எதுல நடந்திருக்கு? வேரா, தண்டா, இலையா? எஸ், கரெக்ட். இலையில தான் நடந்திருக்கு. இப்போ அடுத்தல வெங்காயம் கொடுத்துருக்காங்க. தரைக்கில் மாற்று உடைந்த தண்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 3 இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேரா, தண்டா, இலையான்னு சொல்லுங்க பார்ப்போம். எஸ், கரெக்ட். தண்டுல தான் என்ன செஞ்சிருக்கு? அது மாற்று அடைந்திருக்கு. கரெக்ட். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் மாடிஃபிகேஷன் ரூட்ல? வேர்கள்ல என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற தாவரங்கள் தங்களுடைய தேவைக்காக அதோட உறுப்புகளை என்ன செய்யுது? மாத்திக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படிதானே? ஆ ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூட்ஸ் டைப்ஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒவ்வொரு ரூட் வந்து வித்தியாசமா இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்க வந்து படிக்கணும். ஸோ அதுக்கு நான் இப்போ வந்து ஒரு சிமுலேஷன் வந்து ஷேர் பண்றேன். ஸோ அதுல என்னென்ன ரூட் அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். சரியா? ஓனா நான் கிளிக் பண்றேன். நீங்க தான் சொல்லணும். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராப் ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராப் ரூட் அப்படின்னா தாங்கு வேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தால வந்து அட்வென்டிஸ் ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தால வந்து அடுத்தால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளைமின் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு உங்களுக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா பயான்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் ரீசெட் கொடுத்துக்கிறேன். என்ன இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆலமரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கேட்டகரி ஆஃப் என்ன கேட்டகரியில் ரூட் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஃப்ரூட், டைப் ஆஃப் ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? அட்வென்ஜ் ஃபர்ஸ்ட் இதுக்கு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வேற்றுமை வேர், அதாவது அட்வென்டிஸ் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை வந்து நம்ம இதில் தூக்கி போட்டு பார்ப்போமா? இதில் வரும். எந்த கேட்டகரி ஆஃப் ஃப்ரூட்? வேற்றுமை வேர். இது வந்து இந்த இதில் வரும். அடுத்தல வந்து ப்ராப் ரூட், தாங்கு வேர் சொல்றாங்க. ப்ராப் ரூட்னா இங்கிலீஷ்ல வந்து ப்ராப் ரூட், தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா தாங்கு வேர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எதுல வரும் அப்படின்னா இந்த இதுல வரும். ஸோ இப்போ அடுத்தால நம்ம பார்க்க போறது மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃபார் சொல்லியிருக்காங்க. அதாவது எதுல மாடிஃபிகேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட், அதாவது இயந்திர தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இயந்திர தாக்குதல் எதுல வருது? மெக்கானிக்கல் சப்போர்ட். ஸோ இதுதான் வந்து என்னது தாவரத்துல எந்த ஆலமரம் தாவரத்துல என்னச்சிருக்கு இந்த மாடிஃபிகேஷன் வந்து இருக்கு. ஸோ இப்போ அடுத்தல நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ரேடிஷ் கொடுத்துருக்காங்க. அதாவது முள்ளங்கி. டேப் ரூட், அதாவது இதுல வந்து ஆணிவர் டேப் ரூட் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல நினைச்சணும் கேட்டகரி ஆஃப் ஃப்ரூட்னா அதுல வந்து நீங்க எதாச்சும் கிளிக் பண்ணி வைக்கணும். டேப் ரூட்னு சொல்லி கொடுத்துருங்க. டேப் ரூட்னா ஆணி வேர். ஆணி வேர்னா உங்களுக்கு கேட்டகரி ஆஃப் ஃப்ரூட் வரணும்னா அதில் நீங்கள் வந்து ஆணி வேர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும். அடுத்தல டைப் ஆஃப் ஃப்ரூட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா கதிர் வடிவ வேர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்தல மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃபார் அப்படின்னா ஃபுட் ஸ்டோரேஜ், அதாவது உணவு சேமிப்பு அப்படின்னு சொல்லணும். இதோட எதுல மாடிஃபிகேஷனா இருக்கு அப்படின்னா ஃபுட் ஸ்டோரேஜ்லாம் அதோட வேர் என்ன செஞ்சிருக்கு? மாறி இருக்கு. ஸோ அது நீங்க என்ன செய்யணும்? உணவு சேமிப்பா எழுதணும். ஸோ இப்போ அடுத்தல பார்ப்போமா, அடுத்தல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு இதுக்கும் நீங்க அதை தூக்கி தூக்கி அனுப்பிச்சணும். ஒவ்வொரு இதுக்கும் நீங்க எழுதணும். நீங்க என்னென்ன வேறு எதுக்குள்ளதுங்கிற மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போறது கேரட். கேரட்டுக்கு வந்து எந்த கேட்டகரி ஆஃப் ஃப்ரூட் என்ன வேறு இருக்கு அப்படின்னா டேப் ரூட் இருக்கு. சரியா? டேப் ரூட், அப்புறம் ஷேப் ஆஃப் ரூட். அதோட ஷேப் எப்படி இருக்கும்? அந்த வேரோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா
கூம்பு வடிவில் இருக்கணும் இருக்குல்ல கீழே அதோட வேறு தான் என்ன செஞ்சிருக்கு உணவா சேர்த்து வச்சிருக்கு. ஸோ கூம்பு வடிவ வேர். மாடிஃபிகேஷன் ஃபார் எதுல மாறி இருக்கு? ஃபுட் ஸ்டோரேஜா இணைஞ்சிருக்கு மாறி இருக்கு. இதை தான் நம்ம சாப்பிடுவோம், உணவு சேமிப்பு. அடுத்தது நம்ம பார்க்க போறது டர்னிப். டர்னிப்ங்கிறது ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆணி வேரா இருக்கும் அப்படின்னு ஆணி வேர் டேப் ரூட். ஸோ இது வந்து ரூட் டைப், அதாவது டாப் ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா பம்பாய் வடிவ வேர், அதாவது நெப்பிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை நீங்க வந்து அதுல கேட்டா எழுதணும், ரூட் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நீங்க வந்து அதுல எழுதணும் வேர் வந்து எந்தெந்த இதுல இருக்கு அப்படின்னு டைப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுல உணவு சேமிப்பு அப்படின்னா இந்த இதுதான் ஃபுட் ஸ்டோரேஜ்னா இந்த இதுதான் மாடிஃபிகேஷன் எப்படி மாறி இருக்கு உணவு சேமிப்பா மாறி இருக்கு. ஸோ இப்போ அடுத்த நம்ம பார்க்க போறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓ கிளாக் பிளானட், 4 o'clock பிளானட். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா தமிழ்ல அந்தி மந்தாரை, அதாவது 4 மணி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆணிவேர் எப்படி இருக்கு பாருங்க. இதோட ஆணிவேர் எப்படி இருக்கு? டேப் ரூட். சரியா? இது வந்து கிழங்கு வடிவ வேர், டியூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இதோட வேர் எப்படின்னா டியூப்பர் வேர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உணவு சேமிப்புன்னா இந்த மாதிரி தான் சேமிக்கும். ஃபுட் ஸ்டோரேஜ் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்தால பார்க்க போறது வெற்றிலை கொடி. நம்ம வீட்டில் பார்த்துருப்போம்ல வெற்றிலை கொடி. ஸோ இதோட வேர் எப்படி இருக்கும் அப்படின்னா அட்வென்டிஸ் ரூட், வேற்றுமை வேர். இதோட கிளைம்பிங் ரூட், அதாவது பற்று வேர் வந்து இப்படிதான் இருக்கும். சரியா? பற்று வேர் என்ன டைப் ஆஃப் ஃப்ரூட்னு கேட்டால் நீங்க எழுதணும். சரியா? கிளைம்பிங் ரூட் பற்று வேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதணும். அப்புறம் மாடிஃபிகேஷன் ஃபார் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன மெக்கானிக்கல் சப்போர்ட், இயந்திர தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்தல வந்து பாருங்க மிளகு கொடி, பிளாக் பெப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதில் நீங்கள் என்ன எழுதணும்? அட்வென்டிஸ் ரூட், அதாவது வேற்றுமை வேர் அப்படின்னு எழுதணும். டைப் ஆஃப் ஃப்ரூட் கேட்டால் கிளைம்பிங் ரூட் பற்று வேர்னு சொல்லிட்டு எழுதணும். அப்புறம் மாடிஃபிகேஷன் ஃபார் அப்படின்னு கேட்டால் மெக்கானிக்கல் சப்போர்ட், அதாவது இயந்திர தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் எழுதணும். சரியா? அடுத்தல என்ன தவறம் கொடுத்துருக்காங்க? டேலியா கொடுத்துருக்காங்க. சரியா? டேலியாங்கிறது இதோட கேட்டகரி ஆஃப் ஃப்ரூட் எந்த கேட்டகரி ஆஃப் ஃப்ரூட்ல வரும் அப்படின்னா அட்வென்டிஸ் ரூட், அதாவது வேற்றுமை வேர்ல வந்து வரும். அப்புறம் இது ரூட்டோட டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா டியூப்பஸ் ரூட், அதாவது தொகுப்பு கிழங்கு வேர் அப்படின்னு சொல்றாங்க. தொகுப்பா இருக்கு பாத்தீங்களா, தொகுப்பு கிழங்கு வேர். இதோட மாடிஃபிகேஷன் எதுல மாடிஃபிகேஷன் ஆயிருக்குன்னா ஃபுட் ஸ்டோரேஜ்ல இணைஞ்சிருக்கு மாடிஃபிகேஷன் ஆயிருக்கு. உணவு சேமிப்பு எப்படி மாறி இருக்கு, இப்படி அடியில மாறி இருக்கு. ஸோ அடுத்த நம்ம பார்க்க போறது சோளம், மெய்ஸ். ஸோ இதோட ரூட் எப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஃப்ரூட்னா வேற்றுமை வேர். இது வந்து டைப் ஆஃப் ஃப்ரூட் கேட்டிங்கன்னா முட்டு வேர். ஸோ மெக்கானிக்கல் ஃபாரிங் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட், இயந்திர தாக்குதல். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன வேர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டைப் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? தாவரங்கள் தங்களோட தேவைக்காக என்ன செய்யுது, உறுப்புகளை என்ன செஞ்சுது, மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படிதானே? ஸோ என்னென்ன வேர்கள்லாம் எப்படிலாம் மாறி இருக்கு, வேர்கள் எப்படி இருக்கு, தூண் வேர்கள், அப்புறம் அதோட வேர்ல உணவு வந்து எப்படி சேர்த்து வைக்குது அப்படின்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்கும் டவுட் இல்லையா? ஸோ என்னெல்லாம் இந்த வேர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்கை நீங்கள் வந்து எழுதுங்க. என்னென்ன வேர்கள் வந்து எதெல்லாம் வரும், எந்த ரூட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்கை எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.